சிறையில் இருக்கும் யுத்த வீரர்கள், கட்டுண்டு கிடக்கும் இராணுவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தும் அகதிகளாக இருப்பவர்கள் ஏராளம் ஏராளம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 67வது வசனம், யோவான் ஸ்நானகனின் தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் மூலமாக தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைந்தருளி. See, God is a God of covenant. அவர் உடன்படிக்கையை நினைவு கூறும் தேவன். உங்கள் சத்துருக்களின் கைகளிலே நின்றும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல், இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஊழியம் செய்ய பயம். 82ஆம் ஆண்டு என்னை சந்திக்க வந்த ஒரு போதகர் இங்கே விடுதலைகள் ஆரம்பித்து விட்டது என்று இதை கண்டு என்னோடு அந்த போட்டிகோலை கதைக்கும் நேரத்தில் நான் மட்டும் இதில் இறங்க மாட்டேன், இன்னும் அவர் இங்கே இருக்கிறார். நான் ஏன் என்று கேட்டேன். அது எனக்கு குடும்பத்தை சும்மா விடாது பிரதர், என்னையும் சும்மா விடாது இந்த பேய். நான் ஊழியத்தில் ஒரு வருடம், இன்னும் அப்படியும் இல்லை. எனக்கு வந்து காதலை நான் கேட்கிறதை பார்த்தாயா? ஊழியர்கள் எனக்கு முன்பாக ரட்சிப்படைந்தவர்கள் குடும்பத்தை சும்மா விடாதாம். அதனாலே நீ ஏன் வந்தாய் இராணுவத்துக்குள்ளே? நீ ஏன் உன்னை யுத்த வீரன் என்று சொல்லுகிறாய்? உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றே அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். எத்தனையோ பேருக்கு பயமாக இருக்கிறது ஊழியம் செய்ய. இன்னும் மற்றவர்கள் பரிசுத்தம் இல்லாத ஜீவியம், they are disqualified. அவர்கள் பிசாசுக்கு முன்பாக நினைக்க முடியாது. அந்தரங்க பாவங்கள், அந்தரங்கமான பிடிகள் in their private life. பயம் இல்லாமல் நீதியிலும் பரிசுத்தத்திலும். Did you see that? நீதியிலும் பரிசுத்தத்திலும் இல்லாமல் கையை நீட்டாதே பிசாசுக்கு விரோதமாக. ஆபத்தான காரியம். அவருக்கு முன்பாக நீ உன் அறையிலே அவரை நோக்கி நீ கூப்பிடாமல், அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் உன் உடன் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து அவர்களோடும் ஜெபம் பண்ணி உமக்கு பயப்படும் பயிற்சி எனக்கு போடும். ஊழியம் உம்முடையது, சபை உம்முடையது, இந்த ஆடுகள் உம்முடையது. வெறும் கையாக நான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தேன். வெறும் கையோடு உம்மட்டே வருவேன். அப்படி இல்லாத அப்படிப்பட்டதான பயமுள்ள ஒரு ஜீவியம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் ஊழியத்தில் இறங்காதே. சத்துருக்கள் இடத்திலே இருந்து முன்னை பகைக்கிற எல்லா அந்தகார சக்திகள், மறைவான பிசாசின் கூட்டங்கள் உள்ளுக்கு மனுஷர்களுக்குள்ளே, புருஷனுக்குள்ளாய், பஞ்சாதிக்குள்ளாய், பிள்ளைகளுக்குள்ளாய் பல காலங்களாக கற்பத்தில் உள்ளே போயிருந்ததோ, எப்படி இடையிலே வந்ததோ நாம் அறியோம். சந்ததி சந்ததியாய் வந்த பூந்த மரணத்தினாவி அல்லது இந்த நோயினாவி, இந்த புற்றுநோயினாவி, அந்த ஈழ நோயினாவி, அந்த சந்ததியாய் வந்தவைகள் அவர்கள் பண்ணிய உடன்படிக்கையின் நிமித்தமாக
சாத்தானோடு பண்ணிய உடன்படிக்கை. எந்த பூசாரியை கூப்பிட்டார்களோ நாம் அறியோம். கட்டளைகளின் சாபத்துக்காக இயேசு சிலுவையிலே மறைத்தார். இவர்கள் தாங்களாக பிசாசோடு பண்ணும் அந்த உடன்படிக்கைக்காக இயேசு மறிக்கவில்லை. நீ பண்ணிய உடன்படிக்கை நீதான் உடைக்க வேணும். இப்பொழுது வாலிப பிள்ளைகள் பண்ணும் உடன்படிக்கையில் ரத்தத்தை கிழித்து அவனுடைய பெயரை எழுதி சத்திய பிரமாணம் செய்து அப்படியா செய்கிறதெல்லாம் டிமானிக், பாதாளத்தின் பிசாசினுடைய உடன்படிக்கைகள். அந்த பாம்புகள் உன்னை விடுவதில்லை. மனம் திரும்பினால் ஒழிய ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் நீ விடுதலை பெற்றாலுடைய கடைசி மட்டும் அறுத்தே தீர்வாய். அவர் தீர்க்க தரிசனமாய் என்ன பேசுகிறார் சகரியா மூலம்? ஆபிரகாமோடு பண்ணிய நான் உடன்படிக்கை உங்களை பகைக்கிறவர்களிடத்தில் இருந்து விடுதலையாக்கி, உங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு எல்லாம் அசுத்தாவிகளும் பொல்லாதாவிகளும் அவர்களுக்கு அந்த நேரத்திலே இப்பொழுதும் சரீர பிரகாரமான எதிரிகள், all the Palestinians, see what's happening. இன்றைக்கும் நோண்டி நோண்டி அங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் சூசைட் பாம்பர்ஸ், இன்னும் பல விதமான மோசடிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் கொடுத்து காணியாட்சியை எடுக்காது இருக்கிறார்கள். இன்றைக்கும் தேவனுடைய ஜனம், the church goes parallel with Israel. என் திராட்சை செடியின் பட்டையை உரித்தது, என்னுடைய அத்திமரத்தினுடைய பட்டையை உரித்து போட்டது, வெளிரி போட்டது அத்திமரம் இஸ்ரவேல் ஜனம், திராட்சை செடி அவர் மீட்டெடுத்துக் கொண்ட சபை. பார்சவாதம் வந்தாக்கள் மாதிரி, ஐசியூ வார்டுல மாரடைப்பு வந்தாக்கள் மாதிரி, ஸ்ட்ரோக் வந்தாக்கள் மாதிரி படுத்து கிடக்கிறார்கள் சபைகளிலே. யுத்த வீரர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அதனால் தான் வாக்குத்தத்தம், நான் உங்களை விடுதலையாக்குவேன். எதற்கு? பயமில்லாமல் நீதியிலும் பரிசுத்தத்திலும் எனக்கு முன்பாக ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவர் ஆணையை நிறைவேற்றுவதற்கு 73ஆம் வசனம், ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே. You see, God does everything because he has already spoken to the prophets. Through the prophets. தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏற்கனவே அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இங்கும் அங்குமாக பேசிக்கொண்டே இருந்தார். எத்தனையோ பேரை அனுப்பினார். அவர்களோ அதை அறியவில்லை. அப்படி இருந்தும் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற தகுந்த நாட்களிலே தகுந்த நேரத்திலே இயேசுவை உலகத்துக்குள்ளே அனுப்பி வைத்தார். தேவ வார்த்தையாய் இருந்தவர், வார்த்தையாகிய தேவனாய் இருந்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். உண்டானதெல்லாம் அவர் மூலமாய் என்று ஒன்றும் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஒளி என்னென்று தெரியாம ஒளி விழா விடு விடு, பேக்கூத்த விடு. அவர் ஜீவன் கொடுக்க வரவில்லை, அவரே ஜீவன். He is life. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்களில் நின்றும் மறுபடியும் நம்மை பகைக்கிற யாவருடைய கை நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சணிய கொம்பு நாங்கள் படிக்க வந்த பார், ரட்சணிய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததால் ரட்சணிய பாடல், விடுதலையின் பாடல்
என் வாயில் வந்தது. அநேகம் பேருக்கு விடுதலையின் பாடல் சாட்சியா படிக்கவே முடியாது. ஏன்? அங்க உள்ளுக்கு புடையன் சுருட்டையெல்லாம் பூந்து கிடக்குது, ஒளிஞ்சு கிடக்குது பொந்துக்குள்ள. வாழ்க்கையில விடுதலை இல்லை. அதனாலே தான் அவர்கள் முகங்கள் வாடி போய் மாதாட்சிகளைப் போலவும் மந்தோனியாரை போலவும் இருக்கிறார்கள். அவர் ரெண்டு பேருடைய சொரூபத்தை நான் பார்க்கும் பொழுது சந்தோஷமே இல்லை. சிறு வயதிலே இருந்தே நான் அவதானித்திருக்கிறேன். இது குற்றப்படுத்த நான் சொல்லவில்லை, சந்தோஷமா இல்லை. ஊழியம் செய்ய விடுதலை கொடுக்கிறார். அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி சுவாலைகளாய் மாற்றுகிறார். இந்த நாட்களுக்குள்ளே பழைய காலங்களிலே இடிந்து கிடந்த அந்த மதில்கள் சாபங்களினால் தலைமுறை தலைமுறையாய் வந்து அழித்து போட்ட இந்த முசுக்கொட்டை பூச்சி, பச்சை கிளி, வெட்டுக்கிளி, இவையாவும் பொல்லாத ஆவிகள் தேசத்துக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே, சபை எனப்பட்ட கிறிஸ்தவ சபை எனப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே, புறஜாதியாரை விடுங்கள், உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது. 1 யோவான் 5:19. அவர்களை விடுங்கள், அது அவனுடைய பிரஜைகள். நான் தேவ சபையை குறித்து பேசுகிறேன், நான் அழைக்கப்பட்டவர்களை குறித்து பேசுகிறேன். இன்றைக்கும் எத்தனை வாலிப சகோதரிகள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் வீட்டில், இங்கே இல்லை. எப்படியோ நிப்பாட்டப்பட்டார்கள். எப்படியோ அவர்களுக்கு மனத்தாங்கள் வந்தது. தாப்பன்மார், தாய்மார் சிலர் போனார்கள், சிலர் திரும்பி வந்தார்கள். காலங்கள் வீணாயிற்று. ஒரு குடும்பம் போய் 5-6 வருடங்களுக்கு பிறகு திரும்பி வந்தது. எனக்கு காரணம் புரியவில்லை. இப்போ ஓரளவாக எனக்கு தெரியும். They missed so much. விடுதலையாக்கப்படுவது பிசாசின் அதிகாரத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருக்கு ஊழியம் செய்ய அவர் அழைத்த அழைப்பை நீ கண்டுபிடித்து எபேசியர் 2:10 படிக்க அதுல நினைச்சிருக்க. நீ படியனை பார்த்துட்டு கல்யாணம் கட்டிட்டு பேப்பர் ஃபேக்டரி மாதிரி பிள்ளைகளை பெறால நட வழியாக. Enough. அவன் சொல்ற மாதிரி enough is enough. ரட்சிப்புக்காக அவரண்டை வருகிறோம். நமது ஊழியத்தை கண்டுபிடிக்க, நம்முடைய ஆத்ம நாளாந்த விடுதலைக்காக மனம், சித்தம், உணர்ச்சிகள், ஐம்புலன்கள் அவருக்கு பின்னாலே போகிறோம். அவருடைய திட்டம் நிறைவேற 4:19 மத்தேயு, எனக்கு பின்னாலே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஏன் இன்றைக்கு யுத்த வீரர்கள் குறைவு? ஏன் ராணுவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள், சிறையிருப்பிலே இருக்கிறார்கள்? யுத்தம் பண்ண வேண்டியவர்கள் பார்சவாதம் வந்தவர்கள் மாதிரி, திமிர்வாதக்காரர்கள் மாதிரி சபையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். 9 மாத நிறைவு பிள்ளத்தாட்சிகள் மாதிரி. ஞாயிறுதோறும் வாசனம் கேட்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலோ விடுதலை இல்லை, அவர்கள் வாழ்க்கையிலோ சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. கல்யாண வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த நேரமும் யோசனை. கட்டுண்டு கிடக்கும் யுத்த வீரர்கள், தாய்மார்கள், தாப்பன்மார், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், வாலிபர்கள், எத்தனை பேர், சிறுவர்கள், 10 வயது, 8 வயது, 7 வயது கட்டுண்டு கிடக்கிறார்கள். உள்ளே பெற்றாருக்கு தெரியாது, உள்ள பாம்பு, பொய்யங்கிற பாம்பு, களவங்கிற பாம்பு. இனி ஏற்கனவே பின்னிட்டு வந்தது. தாப்பன் மூலமாய், தாய் மூலமாய் வந்த கோபத்தினாவி பட்டு பதுங்கி இருக்குது, அல்லது கொலையினாவி. அது டைம் வர பார்த்து கொண்டு இருக்குது. தன் வேலையை முடிக்கிறதுக்கு தேவன் மோசையை அனுப்பி பார்வோருக்கு சொன்னார், என் ஜனத்தை போக விட, அவர்கள் எனக்கு ஆராதனை செய்யட்டும். பிசாசு கூட என்ன சொன்னது?
I don't know the Lord, and I will not let the people go. எனக்கு கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் ஜனத்தை போக விடுவதில்லை. எதற்காக எழுதி வைத்தார் இதிலே? யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார். ஏன் இதே காரியம் இதே பிசாசு தான் இப்பொழுது செய்கிறது. மேய்ப்பர்கள் போதகர்கள் எனப்பட்டவர்கள் கூட வஞ்சித்து ஆட்டு தோலை போத்திய ஓநாய்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அவர் இரத்தத்தை குறித்தோ அவரது வார்த்தையை குறித்தோ தேவாவியானவர் குறித்தோ பேச மாட்டார்கள். பிசாசின் வஞ்சிப்பான வேடம் தரித்த குருவானவர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் எனப்பட்டவர்கள். ஒருவன் அண்மையிலே தீர்க்க தரிசனம் சொன்னா, நாம் ஒரு குடும்பத்துக்கு பலர் அறிந்த ஒரு குடும்பம் அந்த தீர்க்க தரிசனம் கேட்டதுக்கு பிறகு 2 பேரும் பிரிந்தார்கள், புருஷனும் மனைவி. Is that the prophecy God gave? Nonsense. கவனமாய்கள். ஆண்டவருடைய வார்த்தை இதற்கு அனுமதித்தபடியால், தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தபடியால், என்னை அழைத்தபடியால், விடிய காலத்தில் இந்த வார்த்தையும் கொடுத்தபடியால், இப்பொழுதும் இதை பதிவு செய்ய ஆக்களை கொடுத்து இந்த நேரத்தை பொருந்தத்தக்கதாக வைத்தபடியால் நான் இதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லது இல்லை, ஒருவன் என் பிதாவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் என்னண்டை வர முடியாது என்கிற வார்த்தைக்கு வெளிச்சம் உனக்கு கிடைச்சிருந்தால் நீ இருப்பியா சும்மா? இழுத்தவர் தொடர்ந்து இழுக்க வேணும். அதற்கு நீ அவனை நெருங்க வேணும். அவர் என்ன சொன்னார்? தேவன் அண்டை சேருங்கள், அவர் உங்கள் அண்டை சேருவார். Draw near to God and He will draw near to you. நீதான் அவரை தேடி ஓட வேணும். என்னை இழுத்துக் கொள்ளும், அப்பொழுது ஓடி வருவேன். நீ அவரிடத்தை கேட்க வேணும். Draw me, Lord. Draw me to you, and I will come running. உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனம் எனப்பட்டவர்கள், இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் மறுபுறம் அடைந்திருக்கிறேன், I know Jesus and now I love him என்று சொல்றார்கள். நீ என்ன செய்கிறாய்? நீ ஞாயிறு தரிசனம் கொடுக்கிறத விட்டு, வாலிப பிள்ளை தாய் தாப்பன் கேள், உன்னுடைய பிசினஸ்ல நீ பிஸியா இருக்கிறத விட்டு போட்டு நீ அது இருக்கிறத தவிர வேற என்ன செய்கிறாய்? உனக்கு மனதுக்கு திருப்திப்படுத்த ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊழியத்தில் அதில் சின்ன ஒரு கலப்பையில் சின்ன ஒரு அந்த இதில் என்னமோ அந்த ஊத்த பிறன் இருக்கு, அந்த கலப்பை ரோதையில் எடுத்து போட்டு நீ உன்னுடைய விருப்பம் செய்யலாம் என்று நினைக்கிறாய். No. நீ கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்பதாகவே உனது ஊழியம் ஒதுக்கி வைக்கப்பட்டதை கண்டுபிடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்கு நீ இயேசுவை பின்பற்ற வேண்டியது உன்னுடைய தெரிவு செய்தல். Your choice. Otherwise you die without knowing the plan of God. தேவ திட்டம் அறியாமல் இந்த உலகத்தை விட்டு நீ பிரிய வேண்டியதாக இருக்கும். நீ எங்க ஜீவித்தாலும் என்ன, யாரை கல்யாணம் கட்டினாலும் என்ன, உனக்கு எந்த பெரிய பேங்க் மேனேஜர் வேலை எதுவா எதையும் கிடைக்கிறது, I don't care. You die as a poor pauper in the sight of God. அவர்கள் மாட்டிலே நீ ஐசுவரியவானாய் பணக்காரனாய் இருக்கவில்லை. அவ்வளவுதான். What are we going to take to? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம்
அவர்கள் உள்ளத்திலே விழுந்து பிரகாசிக்காதபடிக்கு இந்த உலகத்தை தந்திரமாக குருட்டாட்டத்திலே வச்சு ஆண்டு கொண்டிருக்கும் அதிபதியாகிய பிசாசே அவர்கள் மனதை குருடாக்கினான். உன் குருடு சுவிசேஷத்தினாலே நீங்கி அவர் ராஜ்யத்துக்குள்ளே வந்து இப்பொழுது அவர் அழைத்த நோக்கம் அறிய விடாது, இன்னும் நீ குருடாய் இருக்கிறாய். அதனாலே தான் எபேசியர் 1 அதிகாரத்திலே அந்த ஜெபம் அங்கே கொடுக்கப்பட்டது. எத்தனை தடவை அதை ஜெபம் பண்ணி இருக்கிறாய், எதை நான் எதிர்நோக்கி இரும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். That I may know the hope of my calling. நீர் என்னை ரட்சித்ததன் நோக்கம், எந்த இடத்திலே, எந்த ஒரு சபையிலே, எந்த ஒரு ஊழியத்திலே, எவ்விதமான ஒரு ஊழியம் நான் செய்ய வேணும். நீர் ஒதுக்கி வச்சப்பட்ட அந்த ஊழியம் எபேசியர் 2:10 படிக்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அறிய விடாத குருட்டாட்டத்திலே வைத்திருக்கு. இன்னும் எத்தனையோ பேரை கட்டுண்டு கிடக்க வைத்திருக்கிறான் பிசாசு. சபைக்கு வாரதும் போறதும் ஏதோ ஒரு முள்ளு களத்தை வருவார்கள், ஏதோ ஒரு பயத்திலே வருவார்கள். நரகத்துக்கு போய் விடுவேன், அல்லது இந்த போதர் கத்துவார், அல்லது பிரதர் அதை சொல்லுவார், இதை சொல்லுவார், ஆயால் எப்படியோ போய் மொத்த காட்டிடுவோம். முடிந்தது நாட்கள், இதோ இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கிறது. பார் எவ்விதமாக ஆண்டவர் இந்த இடத்துல வழி நடத்த போகிறார் என்று. முடிந்தது அந்த நாட்கள், தப்ப மாட்டார்கள். ஏனோ தான் கொண்டு வந்து போகிற ஒருவரும் all the enema they got to meet the judgment of God. நியாயத்தீர்ப்பை சந்திச்சே ஆகுமே அப்படியாய் பேசி இருக்கிறார். எத்தனையோ ஊழியத்திலே முன்னாலே நிற்க வேண்டியவர்கள், ஜெப வீரர்கள், விடுதலை கொடுக்க வேண்டியவர்கள், கட்டுண்டவர்களின் கட்டுக்களை அறுக்க வேண்டியவர்கள், சாபங்களை தலைமுறையாய் வரும் சாபங்களை குடும்பங்களுக்கு உடைக்க வேண்டியவர்கள் எத்தனை பேர் கியூல நிற்கிறார்கள். ஆட்கள் காணாது அவர்களோடு ஊழியத்தில் ஈடுபட்டு அவர்கள் சாபங்களை உடைப்பதற்கு. எங்கே ஆட்கள் 1 2 3 4, மற்றவர்கள் போறதும் வாரதும் கன நாள் போகாது. அப்பொழுது ஆண்டவர் உன்னை எச்சரித்தார் என்று சொல்லி ஒருவேளை அவர் ஞாபகம் ஊட்டலாம். சிறையிருப்பிலே இருக்கும் யுத்த வீரர்கள், they should be in the front line. யுத்தத்திலே முன்னாலே நிற்க வேண்டியவர்கள். எத்தனை போதகர்மார் கட்டுண்டே, பணத்தினால் கட்டுண்டே, மற்ற காணி பூமியினால் கட்டுண்டே, அதுக்கே தங்களது காலத்தை செலவழித்து ஆடுகளுக்கு சாப்பாடு போடுவதை விட்டு, முதலில் உனக்கு அழைப்பு இருந்தால் தானே அவர் சாப்பாடு கொடுக்க, ஆடுகளுக்கு இது கொடு என்று. ஜனம் வருகிறார்கள், போகிறார்கள். காலையில் ஒரு சகோதரி கேட்டால், இந்த பிள்ளைகள் வேற பிள்ளைகளும் வரட்டாம அங்க ஒளி விழாக்கு இது போகலாமா, என்னடா கேட்கிறா, போகலாமா? ஒளியும் விழா காற்ற கூத்தெல்லாமே, வில்லு பாட்டும், வேடனின் நாடகங்களும், பரதநாட்டியமும், கிட்டாக்கிற பிசாசுகள் எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று பூந்து கிடக்கிறது இந்த பாம்புகள். அதை பார்த்துட்டு நீ உன் ஆவியிலே எப்படி நீ விசனப்படாமல் இருக்க வேண்டும். உண்மையாக வார்த்தையை உள்ளபடி சொல்லுகிறவர்களுக்கு இடமில்லை. நேற்றைய தினத்திலும் வந்திருந்தவர்களுக்கு தெரியும் ஒரு சகோதரனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. அந்த ஒளி விழாவிலே வார்த்தையை கொடுக்க போய்
இவங்களுக்கு கண்ட உடனே எளி வேளா எளி என்றாலே தெரியாது. இந்த குப்பிலா மட்டும் நினைக்கிறாய் நீ. உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி இல்லாமல் நித்திய அந்தகாரத்துக்குள்ளே நீ பிரவேசிப்பாய். நீ எந்த மதமாயிருந்தாலும் சரி, எந்த சபையாயிருந்தாலும் சரி, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தால் ஒழிய உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அவர் நாமத்தில் மட்டும்தான் பாவ மன்னிப்பு. உலகெங்கும் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற என்னுடைய அபிப்பிராயம், இதை கொண்டாடுகிறவர் 90% நரக பாதாளத்திலே கண்ணை திறப்பான். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஆவியானவர் ஏசியா மூலம் திறமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, who has believed our report? யார் விசுவாசித்தான்? அதனுடைய மறுமொழி என்ன? அநேகமாக யாரும் இல்லை. அறுவடை மீதி வேலையாட்கள் சொப்பம் என்று சொன்னார். அறுவடை செய்வதற்காக வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உலகம் எங்கு போய் சத்தியத்தை அறிவுகள் என்று போற நேரம் சொல்லி போட்டு போன பர்த்டே கொண்டாடும்படிக்கா சொன்னார். பிறந்த நாள் கிறிஸ்துமஸ். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறீர்கள், நான் சொல்வதையோ செய்கிறீர்கள் இல்லை. என் பிறந்த நாளை கொண்டாட விரும்புகிறீர்கள், நான் சொன்ன கட்டளை நிறைவேற்றுகிறதில்லை. வஞ்சிக்கப்பட்டவர்கள், சாத்தானின் ஊழியர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், மாய்க்காரர், விரியன் பாம்பு குட்டிகள். இயேசு இந்த வார்த்தைகளை உபயோகித்தார். பிதா அந்த சொற்களை கொடுக்காமல் இயேசு சொல்லவே மாட்டார். நான் என்ன பேச வேணும், என்ன உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேணும் என்று அவரே அந்த வார்த்தைகளை கொடுத்தார். எவ்விதத்திலே நீ கட்டுண்டு கிடக்கிறாய்? எந்த பகுதியிலே நீ கட்டுண்டு கிடக்கிறாய்? நீ ரட்சிப்படைந்தது என்று சொன்னால், நீ அவருக்கு பின்னால போயிருந்தால், நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாறாமல் இருக்க முடியாது. நீ மாறாமல் இருக்க முடியாது. பொம்பளையே கேள், அவர்ல எந்த பிழையும் இல்லை. You follow me, leave the other job to me. அந்த வேலையை என்னட்ட விடு, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிற ஆக்கியே தீருவேன். எத்தனை பேர் சபைக்கு வாரது? எத்தனை பேர் ஒரு வேலை என்றாலும் அதில் கையை போடுறது? எத்தனை பேர் சாபம் முடக்கி நிற்கிறார்கள்? எத்தனை பேர் ஒரு விடுதலைக்காக வந்து ஜெபம் நிற்கிறார்கள்? சரி, 3-4 பேர் நாங்கள் 2 விடுதலை கொடுக்கிறோம், வா வழியாக, வா மாட்டேன், வா வரத்தான் இல்லை, போக மாட்டேன், இல்லை இவளை விட மாட்டேன், அந்த பிள்ளைகளை விட மாட்டேன், இல்லை விட மாட்டேன், போக மாட்டேன். அங்கால இருந்து ஜெபம் பண்ணுவான். புதினம் பார்க்கிறான், புதினம் பார்க்கிறாங்க. அங்கால இருந்து புதினம் பார்க்கிறாங்க. உன்னை சகோதரி என்று சொல்லியா, பொம்பளை என்று சொல்லவா? யுத்த வீரர்கள் பிடிபட்டு இருக்கிறார்கள். கடைசி 85-90% சபைகளிலே கூட வாழேந்தி முன்னாலே நிற்க வேண்டியவர்கள். My Lord, oh my God. தாளந்தை உடையவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், பிசாசு முகத்திலே நேராக கையை நீட்டக்கூடியவர்கள், பேச தெரிந்தவர்கள், சுக ஜீவியத்தில் இருக்கிறவர்கள், பணம் வைத்திருக்கிறவர்கள், எத்தனை பேர் ராஜ்யத்திலே பங்கு பெற்ற விடாது
பிசாசு ஏதோ ஒரு நல்ல காரியத்திலே அவர்கள் சொந்த வேலையிலோ சொந்த பிசினஸிலோ அல்லது ஒரு கம்பெனியிலோ பிடிபட்டு இருக்கிறார்கள். எப்போது இவர்கள் விடுதலை ஆவார்கள்? இவர்கள் மனம் திரும்பாவிட்டால் இவர்களுக்கு விடுதலை இல்லை. இது யார்? இந்த தேவன் இயேசுவை அனுப்பி முதலில் விடுதலை கொடுக்கும் ஊழியத்திலே அவர் குதித்தார். அவரை குறித்து ஏசாயா எப்போ என்ன எழுதி வைத்தான்? அவர் பிறப்புக்கு 750 வருஷங்களுக்கு முன்பு எத்தனை தடவை ஏசாயாவினுடைய வார்த்தைகளை இயேசு மறுபடியும் சொல்லி உங்களை குறித்து ஏசாயா நன்றாக எழுதி வைத்தான் என்று முத்திரை போட்டிருக்கிறார். இவைகளை குறித்து ஏசாயா நன்றாய் கூறியிருக்கிறான். He authenticated the words of Isaiah as a scripture. இந்த ஜனமும் வாரதும் போறதும் ஆக பிள்ளைகள் தான் கடவுள். ஏசாயா 42 அதிகாரம் இயேசுவை குறித்து தேவாவியானவர் அவனுக்கு கூட என்ன பேசினார்? 42:5 வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடர்களின் கண்களை திறக்கவும். ஞாபகம் வருதா? இப்ப 2 Corinthians 4:3 குருடர்களுடைய கண்களை திறக்கவும் பிசாசு பல மதங்களை கொண்டு வந்து புகுத்தி எல்லா ஆத்தாலையும் போய் கடலுக்கு போறதாம். பிசாசின் ஊழியக்காரன் கடலால போறார் ஆண்டவர்கிட்ட. பாதாளத்தின் போதனை. நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலே இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலே இருந்து விடுவிக்கவும். ஓ மை காட்! இதை விட பிரதர் ஆண்டவர் இயேசுவை குறித்து என்ன எழுதலாம்? அவருடைய மினிஸ்ட்ரி பார், அவருடைய ஊழியத்தை பார். கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க, காவலில் இருக்கிறவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் வெளியாலே கொண்டு வர, அவரது வேலைக்காக அங்கே யுத்த வீரர்கள் தேவை. நீ என்ன செய்கிறாய்? சபையிலே நீ வந்து எத்தனை வருஷம், எத்தனை பிரசங்கங்கள் நீ இன்னும் கேட்க வேணும்? ஆர் வந்து நீக்க தெரியும் என்று சொல்லி உன் தலையில கையை வச்சு உருட்ட வேணும். உனக்கு அழைக்கிறார். இதுல பாரு நழைச்சிருக்கிறாரா இல்லையாண்டு. வார்த்தையை கேட்கிறது போறது மாறுது. வந்தது மாதாட்சி மாதிரி, போறது மாதாட்சி, திரும்பி வர்றது மாதாட்சி மாதிரி. ஏன் உன்னை விடுதலையாக்கினார்? ஏன் பிசாசின் கோட்டையில இருந்து வெளியிலே வந்தாய்? இன்னமும் எத்தனை விடுதலை உனக்கு தேவையாயிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு வேலையாட்கள் சொற்பம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும், ரட்சிப்படைந்தவர்கள் இன்னும் இருளிலே இருக்கிறார்கள். ஏன்? நாள் அந்த வெளிச்சமாகிய இந்த வசனத்தில் அவர்கள் ஜீவிப்பதில்லை. உனக்கு எங்க நேரம் கேசட் கேட்கிறதுக்கு? நீ யாராவது அடிக்கிறான் செல்போனை பாப்பாய். விருப்பம் இல்லையோ அடுத்த கிழமை வராது, அல்லது வழக்கம் போல இந்த வருஷம் முடிய ஒரு கொஞ்சம் குப்பை கலண்டு கொண்டு போகும் வெளியால. கவனமாய் கேள். குருடர்களுடைய கண்களை திறக்க, கட்டுண்டவர்களை காவலிலே இருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கும் கர்த்தராகிய நான். யார் பேசுறதே?
பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஜனத்துக்கு உடன்படிக்கையாக, இஸ்ரவேல் ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ரட்சிப்புக்கான்று வைக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார், அவர்களுக்கு உடன்படிக்கையாய் உன்னை கொடுக்கிறேன். ஜாதிகளுக்கோ உன்னை ஒளியாய் நான் கொடுக்கிறேன். மதமா? கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் உங்க பெரியப்பா. நாங்க தானே இந்த சர்ச்சில் இருந்த அச்சிபாரம் எல்லாம் போட்டு நாங்க தான் இந்த சர்ச் எல்லாம் கட்டுனாங்க. கட்டுவா பாத்தியா எங்க எழுதப்பட்டிருக்குதுன்னு பாத்தியா? எத்தனை வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்குதுன்னு பாத்தியா? உன்னுடைய விசுவாசம் இதிலேயே எழும்பி வரவணுமே. இதுக்கு மதத்துக்கும் அங்கே இருக்குது பொருத்தம். ஒரு மனமும் கிட்ட வருகிறார், ஒரு சபையும் கிட்ட வருகிறார். இந்த சபை கேட்டதோ கேட்கலையோ, எந்த சபை ஆமோதிக்குதோ ஆமோதிக்கலையோ, எந்த போப்போ எந்த பிஷப்போ அவர்கள் கூட்டம் கூடி வந்து இது கேட்டுக்கொண்டாலும் இல்லையோ, நான் என் தாசனை அழைத்திருக்கிறேன், அவர் கரத்தை பிடித்திருக்கிறேன், அவர் குருடர்களுடைய கண்களை அவர் திறப்பார், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அவர் கொடுப்பார், நிறைவேறியாச்சேரும். உன்னிட்ட தான் கேட்டவர், யோபுட்ட கேட்ட மாதிரி உன்னிட்ட கேட்டிருக்க வேண்டும். பூமியை நான் அளவுற நேரம் நீ எங்க இருந்த? நீ சொல்லு. நான் அந்த இடத்துல தொங்க போட்ட உடனே தேவதூரெல்லாம் கைதட்டி எல்லாரும் ஆரவாரப்பட்டாங்க. நீ எங்க கடந்தனே மிஸ்டர் ஜோப்? ஆரோட விளையாடி நாம் கிடந்தேன். சகலதும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் மூலமாய் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டது எதுவுமே சிருஷ்டிக்கப்படவில்லை. Hallelujah, my God. அதுதான் ரட்சிப்படைந்து அவரை நேசிக்கிற பிள்ளைகளோடு பேசுகிறேன். நம்முடைய நம்முடைய ரட்சகர், நம்மை பெற்றெடுத்தவர், நம்முடைய தேவன். நம்முடைய மூத்த சகோதரன் என்று சொல்லவும் அவர் வெட்கம் அடையவில்லை. நம்மை சகோதரர்கள் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லையா? நான் என் பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை சபையிலே துதிப்பேன் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். Wonderful Jesus, we worship you, Lord. We thank you that you are here with us. நன்றி, நீர் வந்ததுக்காய் நன்றி பிதாவே, இயேசுவுக்காய் நன்றி. நீ எப்படி இருக்கலாம்? நீ எப்படி சும்மா இருக்கலாம்? நீ எப்படி மௌனமா இருக்கலாம்? நீ எப்படி எழுந்து உன் பாட்டில் வீட்டுக்கு போகலாம்? மற்றவர்களுக்கு எடுத்து உருண்டு கொண்டு போறாங்களே, மற்ற தாய்மார்களுக்கு விடுதலை தேவையா இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தேவை. உண்ட பிள்ளை விழுந்து உருண்டு கொண்டு போனால் உள்ளுக்கு கிடக்கிற அந்த புட்டையன், நீ போவியா விட்ட? நல்லா போனாய். உடனே இப்போதைக்கு கல்யாணம் கட்டாது என்று சொன்ன பிள்ளை கட்டி போட்டு படியால போய் இந்த சேர்ச்சில் அவங்க இல்லை, இப்போ இந்த குடும்பம் நிப்பாட்டி வைத்திருக்கிறேன். அடுத்தடுத்த நாள் அலக்கழித்து திரும்பி கொண்டோடி நாங்களாம் இங்கே இருக்கிற ஒரு சகோதரன் என்ற வீட்டை கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் எங்க கிடந்தது காணும் இந்த பாம்பு, எங்க கிடந்தது பூந்து இந்த புடையன். கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேட்காதவர்களாய்
இருதயத்தை அடைத்து போட்டார்கள். ஆகையால் இவர்கள் மனம் திரும்பி குணமடையாதபடிக்கு ஏசாயா இவர்கள் கண்களை மூடி போடு, இவர் காதுகளை செவிடாக்கு. அவர்களே எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும்? நாடு பாழாய் கிடக்கும் வரை, வீடுகளும் பட்டணங்களும் சுட்டரிக்கப்படும் வரை. வாசித்து பார் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை. ஆராதனை பாரதும் ஒரு ஆராதனை, அவனு படிச்சன ஆராதனை ஆராதனை காஞ்சறியாத பாடல். வார்த்தைக்கு நடுகிறதில்லை. ஏன் சபைக்கு வருகிறேன் ஞாயிறு தினத்திலே? இயேசுவை குறித்து அவ்விதமாய் எழுதப்பட்டது, நான் கர்த்தர், இதுவென் நாமம், என் மகிமையை ஓரொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் நான் கொடேன். I am the Lord, that is my name. நிச்சயமானவர், I am what I am. என்னை தவிர வேறொருவன் இல்லை, முன்பு இருந்ததும் இல்லை, இனிமேலும் இருக்க போறதும் இல்லை. என்னை தவிர வேறு இரட்சகர் இல்லை. பூமி எங்கும் குடியிருக்கிற ஜனமே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அவரை விட இரட்சகர் இல்லை. முன்கூட்டிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே எத்தனையோ ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக காரியங்களை அறிவித்து அவற்றை தகுந்த காலத்திலே நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தேவன். நான் செய்வதை தடுப்பவன் யார்? எந்த கிறிஸ்துமஸ் பாப்பாவை போல உண்ட தேவன் கிடக்குது? இயேசுவை குறித்து கூறப்பட்டது 16வது வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். உன்னுடைய மனதின் கோணலான யோசனைகள், ஒவ்வொரு மதமும் கோணல் தான். நேரான வழி அல்ல, நேரான பாம்பு இல்லை. பாம்பு எப்போதும் கோணல் தான், ஸ்பிரிங் மாதிரி கிடக்கும். இப்படி கோணலை நேராக்கி இருளை அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். இது அவர் பேசும் வார்த்தை. ஊழியத்துக்காக போகிற பிள்ளைகள் இதையெல்லாம் இருதயத்திலே, வாயிலே உன் எச்சில் மாதிரி இருக்க வேணும். எந்த நேரத்திலும் வாழ ஊற்று வர்றதுக்கு என்ன சொன்னாய்? பிசாசு உண்டாக்கல, கள்ளப்பி, எல்லா சுமாக்களும் என்னுடையது. சும்மா வந்து வார்த்தையை கேட்டுட்டு ஒரு வார்த்தையும் இல்லை இருதயத்தில். நேர காலம் வந்தது. இயேசு ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அவர் வார்த்தையை கொடுக்கும் நேரத்தில் அங்கே இருந்து ஒருவன் கூச்சல் போட்டான். மார்க்கு 3:23 நீங்கள் வாசிக்கலாம். உம்மை நான் அறிவேன், நீர்தான் உன்னுடைய பரிசுத்தர். The devil knew, but the servants of God, so-called priests, குருவானவர்கள்,
அங்கு இருந்தவர்களும் தச்சனின் மகன் என்றுதான் அறிந்திருந்தார்கள். அசுத்தாவிக்கோ தெரிந்திருந்தது தேவனுடைய பரிசுத்தர். உமையினார் என்று நான் அறிவேன். இன்றைக்கு நம் மத்தியிலே நடுவில் ஒருவர் உலாவுகிறார். எத்தனையோ பேர் அவரை அறியவில்லை. அதனால் இதை மிஸ் him. இயேசுவினுடைய ஊழியத்தை பார். his mission. அடுத்த முறை கொண்டாட போறியா ஒளி விழா? இதுகளை குறித்து பேசு. கள்ள போதுகள். குருடர்களுடைய கண்களை திறக்க. இது நடந்தது எனக்கு. That's the way. நிமித்த நாட்களுக்கு சும்மா வந்து போறாய். இத்தனை நாட்களுக்கு கள்ளமா உன் வாழ்க்கையை நடப்பிக்க போறாய். மார்க்கு 1:39 இயேசு அந்த கத்தின அந்த மனுஷனுக்குள்ளே இந்த பிசாசை வாயை மூடு வெளியே வான்னு சொல்லி அந்த பிசாசை வெளியிலே துரத்தினார். ஆனால் அந்த 39வது வசனத்திலே இயேசுனுடைய நாளாந்த ஊழியத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இறந்தார். பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் பிரசங்கம் பண்ணி கொண்டும் நீ முடி பிரசங்கம் பண்ணி கொண்டும் இதான் அவருடைய நார்மல் மினிஸ்ட்ரி. சாதாரண அவரது ஊழியம் இதுதான் சபை செய்ய வேண்டியது. இதுக்கு பைபிள் காலேஜில் இருக்கிற ஒருவன் உண்ட மண்டைக்குள்ள ஏதாவது போடணும் அவனு தெரிஞ்ச தானே போடுவான். அவன் இதை நம்பினா தானே போடுவான். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. எத்தனையோ பேர் நோயோடு வந்தார்கள். இயேசுவண்டை நோயோடு வந்தார்கள். நோயுள்ளவர்களை கொண்டு வந்தார்கள். லூக்கா 4:40 சூரியன் பட்டுக்கொண்டு போகும் நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகள் உள்ளால் வருத்தப்பட்டவர்களை அவரண்டை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். அசுத்தாவிகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கத்தி அநேகரை விட்டு புறப்பட்டது. எத்தனை பேரை? அநேகரை. நான் சொன்ன இத ஒரு ஊழியம் என்று வந்தது எதுக்கு? நோய் குணமாக. கத்துறத பார். உள்ளே இருந்த புடையன், அநேகமாக அந்த நோய்க்கு காலாக இருந்த அந்த புடையன், அந்த விரியன் பாம்பு, அந்த சுருட்டை, அந்த நாகம், இவைகள் அசுத்தாவிகளுக்கு நிழலாக பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் எதிரியின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அநேகம் பேரை விட்டு புறப்பட்டு போனதே அவரை கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பிசாசுகள் அசுத்தாவில் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச விட மாட்டேன் என்றால் அதட்டினார். அவர்களுடைய சாட்சி அவருக்கு தேவையில்லை. பாதாளத்தின் சாட்சியே பத்திரவாய. அதை பார்த்தீங்களா? That's the ministry. And then மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 12 பேரை அழைத்து எல்லா வியாதிகள் மேலும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவைகளை குணமாக்க எல்லா விதமான அசுத்தாவிகளையும் இருந்து துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து 12 பேரை தெரிவு செய்தார். தெரிவு செய்து அவர்களுடைய ஊழியத்தினுடைய அந்த மினிஸ்ட்ரி அதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்பினார். 2 பேராக எல்லா வியாதிகளை குணமாக்கவும். அதான் குணமாக்கும் வரங்கள், gifts of healings.
சிலர் கூட சில வரங்கள் வேலை செய்யும், சில நோய்களை குணமாக்க. நாம் ஒருவருக்கு ஒருவர் தேவை. இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ஒருவருக்கு ஒருவர் தேவை என்றபடினால ஒரு ஆள் நியூரோ சர்ஜன், ஒரு ஆள் ஹார்ட் சர்ஜன், ஒரு ஆள் அது, ஒரு ஆள் இது, ஒரு ஆள் கைனகாலஜிஸ்ட், பிள்ளை உதவி செய்கிறவர். We need one another in the ministry. அதன் பிறகு லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுக்கும். அதிலே அவர் 12 பேரை தெரிவு செய்ததுக்கு பிறகு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களிலும் இடங்களுக்கும் அவரை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, அறுப்பு மீதி வேலையாட்களும் சொற்பம். ஏன் வேலையாட்கள் சொற்பம்? வேலையாட்கள் யுத்த வீரர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள், சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். இவர்களால் யுத்தம் பண்ண முடிகிறது இல்லை. இவர்களுக்கு பலன் இல்லை, இவர்களுக்கு பார்சவாதம், இவர்களுக்கு டெங்கு டிங்கு டுங்கு ஃபீவர், இவர்களுக்கு மனதிலே நோய், குழப்பம். எப்ப குழப்பம் போகும்? எந்த நாளும் குழப்பம் தான். ஆகையால் ஊழியத்திலே இல்லை, வேறொரு ராஜ்யத்திலே தொடுக்கப்பட்டிருக்கிறது போல இந்த யுத்த வீரர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்கள் வந்திருக்கிறது, மனம் திரும்புகிறவர்களை, பழைய கயிறுகள் எல்லாத்தையும் மறுக்கிறது மட்டுமல்ல, அவர்களை விடுதலையாக்கி சொல்வதை கேள். இவர்களை அக்கினி சுவாலையாக்குறதுக்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு எத்தனையோ பேர் அக்கினி என்று சொன்னதான் தாமதம், நான் கட்டியே போகவில்லை. Why? Because about Jesus it is written that he shall baptize you with the Holy Spirit and fire. அவர் பரிசுத்தாவிலும் அக்கினிக்குள்ளாக உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிச்சு பார். அவரை அறிமுகப்படுத்துவது அப்படித்தான். எவன் பிரசங்கம் பண்ணுவான் இதிலே? எவன்? How Jesus is introduced to the people. வானத்தில் இறங்கி வந்த இரண்டாவது மனுஷனாகிய கர்த்தர் நம்முடைய பிரதிநிதி. பரலோகத்திலே இப்பொழுது ஒருவர் நமக்கு பேரை சொல்லி பரிந்து பேச, Daddy, I know the child, right? Yeah. நமக்காக பரிந்து பேச அவரது ரத்தம் அங்கே கொண்டு போகப்பட்டது. அந்த ரத்தம் உனக்காக எனக்காக பரிந்து பேச. நீ ஊழியம் செய்கிற நேரம் பரிந்து பேச, சீட்டுக்குள்ள கிடக்கிற நேரம் பரிந்து பேச. கோபிக்கிறார்கள், கோபிக்கலாம், நன்றாய் கோபிக்கலாம். இன்னும் நாட்கள் கொஞ்சம் தான் இருக்கிறது அவரை காண்பதற்கு. தொண்டை வந்துதா சொல்ல? அதன் பிறகு 70 பேரை தெரிவு செய்கிறார். அவர்களையும் 2 பேராய் அனுப்புகிறார். 70 பேர். இங்க 70 பேரை 12 பேரை தெரிவு செய்யட்டா? கடவுளே, 12 பேரும் அதுக்குள்ளையும் அவங்க அந்த நேரத்தில் ஒரு ஆள் கண் ஆபரேஷன் செய்ய ஆரம்பித்தவன்கள், முதுக சொறிய ஆரம்பித்தவன்கள், முறுமுறுத்தவன்கள், அந்த சீஷர்கள். இப்போ 70 பேர். நாம் புறக்கலாமா இதுக்குள்ள 70 பேர்? எத்தனை பேர் பொல்லோட திரியணும், ஆவிக்குரிய பொல்லு. எத்தனை பேர் பஞ்சாதீர முந்தானையை பிடிச்சு கொண்டு திரியணும். இன்றைக்கு போறதா? இன்றைக்கு போறலையா சர்ச்சுக்கு? நீங்க சொன்னா சரி. கட்டுண்டு கிடக்கிறார்கள். நீ கட்டவிழ்க்கப்படாமல் இன்னொரு ஆளு இப்படி கட்டவிழ்ப்பாய்.
எல்லா சீலையாலையும் மரண சீலையால சுத்தப்பட்டு தேவ வல்லமையினால் 10-15 அடிக்கு கீழே இருந்த அந்த கல்லறை கீழுக்கு அந்த அறைக்குள்ள இருந்து வெளியால தூக்கி எறியப்பட்டான். அம்மா 6 தூக்கி கொண்டு வந்தது ஸ்ட்ரெச்ச கேஸ்ல. லாசரஸ் கம் ஃபோர்ட். பார்த்து கொண்டிருந்தாங்க. வெளியே தூக்கி எறியப்பட்ட எல்லாம் முகத்தில் எல்லாம் சீலை சுத்தப்பட்டு எல்லாம் சீலை. அது எதை குறிக்கிறது? வெளியே வந்தது மறுபுறப்படத்தை குறிக்கிறது, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு. இப்பொழுது இந்த சவ உடுப்புகள் முகமெல்லாம் சுத்தி இருக்கு, காண இல்லாதபடிக்கு அவனுக்கு இன்னும் கண்ணெல்லாம் சுத்தி பேண்டேஜ் பண்ணி இருக்குது. அப்படித்தான் அந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. அதை விட்டு விட வேணுமே அவன் பார்க்கறதுக்கு. ஓ, I can see Peter, I can see John, I can see you, I can see you. அது வரைக்கும் அந்த சவ உடுப்பு கண்ணெல்லாம் சுத்தி இருக்குது. அது ஒரு பாப்பம். அது உனக்கு நீ வாசிச்சு எத்தனையோ வருஷமாயிருக்கும். எனக்கு அப்படி ஆய்ப்பாடுகிறது. அப்ப 11ஆம் அதிகாரம் 11:44 யோவான் அதுன்னு சொல்ல வேண்டி இருக்குது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். யாரு? லாசரஸ். வாய திறவன். பொன்னம்மா. மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் சவச்சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, சீஷர்களை, இவனை கட்டவிட்டு விடுங்கள். இது மறுபுறம் படைந்ததுக்கு பிறகு கழட்ட வேண்டிய சவ உடுப்பு. அதனாலே கட்டுண்ட லாசரஸ் போய் சாப்பிடையும் மேலாது, அவன் ஊழியமும் செய்ய இயலாது. இப்படியே நிற்பான். கையெல்லாம் சேர்த்து கட்டப்பட்டாச்சு. இன்றைக்கு எத்தனை பேர் உயிர் படைந்தும் மறுபுற படைந்தும் இவர்கள் சபையிலே வந்து மாதாட்சிகளும் அந்தோனியார்களுமாய் இருந்து ஆராதனைக்கு வந்து ஒரு ஆமேன் சொல்லவும் முடியாது. வந்து வீட்டுக்கு போய் திரும்பி அடுத்த ஆராதனைக்கு வருவார்கள். ஒரு கிழமை போகிறது, மற்ற கிழமை வருகிறது, ஒரு மாதம் முடிகிறது, இன்னும் ஒரு மாதம் வருகிறது, ஒரு வருஷம் முடிகிறது, இன்னும் ஒரு வருஷமும் வருகிறது. நீ கிழவியாகிறாய் என்கிற எண்ணம் உனக்கு வாரதே இல்லை. நீ கிழவனாகிறாய்ங்கிறது வாரதே இல்லை. நீ ஊழியம் செய்து ஆவிலே நிரப்பப்பட்டு நீ வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தால் உன் வயது உள்ளே வார வயது போல உனக்காகி உன் முகமும் வித்தியாசப்படும் என்று அது கூட உனக்கு தெரியாது. உனக்கு சரியான ஃபவுண்டேஷன் போட்டுமாகாத. இதை கேட்டு போட்டு என்ன செய்ய போறா? என்ன செய்வா? இதுக்கு பாருங்க, ஒருவரோட கதைக்கிறது இல்லை, ஒரு ஜெப கூட்டத்துக்கு வாரதில்லை, ஒரு நேரத்தை மீட்டெடுக்கிறது இல்லை, ஒரு தேவ பயம் இல்லை. வாலிபர்களும் தான், வயோதிபர்களும் தான், இடைப்பட்டவர்களும் தான். இப்ப தன்னும் இந்த சவச்சீலைகளை அவிட்டு விடுறதுக்கு ஆக்கள் காணா. எங்களுக்கு சாப முடிக்கணும் இன்றைக்கு உடைக்கலாமா பிரதர்? எனக்கு தெரியும், அது ஆக்கள் காணாது, நாங்கள் கேட்டு பார்க்க வேணும் இருக்கிறாங்களா இன்றைக்கு. அது ஏனென்றால் அதை உடைக்கிற நேரத்தில் உள்ளே இருக்கிற பதுங்கி இருக்கிற பெட்டிக்குள்ளே இருக்கிற பாம்புகள் எல்லாம் வெளியில் வரும், கட்டாயம் வரும். கடவுளை சிலரை பிடிச்சி இழுத்து கொண்டு வர வேண்டியிருந்தது, கேட்டடி ஓடி போய் சிலர் ஓடித்தாங்க இஞ்சால பக்கத்தால், சிலர் மத்தாக்களை தள்ளி விட்டு போட்டு, சிலர் சாபங்கள் வாசிச்ச அந்த பேப்பரை கையிலேருந்து பறிச்சு வாய்க்குள்ள நடந்தது. இங்கே சிலர் எழுத சொல்லி போட்டு அங்கால போயிருவேன், எழுதி கொண்டிருப்பாங்க. படுத்தாச்சு, குப்பரை விழுந்துட்டது, தலைகுத்தி கள்ளப்பே. அதுக்கு தெரியும், அதை எழுதி வாசிச்சு உடைச்சேன்னு சொன்னா போ. இன்னும் நீங்க கலைக்கிறீங்க, இவ்வளவு காலம் நான் இருந்தேன்னா தாளந்துடையவர்களை பார்க்கிறேன், வல்லமையாக யுத்தம் பண்ண வேண்டியவர்களை பார்க்கிறேன்.
பிசி 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 என்றால் ஏதோ ஒரு வேலையிலே மிகவும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களை பிஸியாக வைக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். மோசையின் சொல்களை கேட்க வேண்டாம், அது வீண் வார்த்தை. வாசித்து பாரா இந்த அதிகாரமையும் யாக்கோபு யாத்திராகமம். இவர்களுக்கு வேலை இல்லாதபடியினாலே சோம்பலாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கூட சுமைகளை சுமத்துங்கள், சுமை சுமத்துங்கள், இன்னும் கூட வேலைகளை போட்டு சுமை சுமத்துங்கள். ஞாபகம் இருக்கிறதா? வருத்தப்பட்டு சுமத்துங்கள். அதனாலே தான் இவர் கேட்கிறார்கள், நாங்கள் போய் அவருக்கு ஊழியம் செய்யட்டும் என்று. நேற்றை கொடுமை கத்துது, விட்ட மாட்டேன் விட்ட மாட்டேன், இந்த பிள்ளைகளையும் விட்ட மாட்டேன், ஊழியம் செய்ய விட்ட மாட்டேன். இப்ப சொல்லு, இங்க முரண்பாட வைக்கிறது மனதில் யார்? தப்ப அபிப்பிராயங்களை என்னோடு சபையோடு போட வைப்பது யார்? மற்ற சகோதரர்களை குறித்து தப்ப அபிப்பிராயத்தை கொடுத்து அதை இறுக்கி அதை பூட்டு போட்டு வீட்டவனை நிக்க பண்ணுகிறது யார்? எத்தனை காலம் நீ கட்டுண்டு கிடந்தாய்? எத்தனை காலம் எத்தனை பேர் இன்னும் கட்டுண்டு கிடக்கிறார்கள்? இங்கே வந்து வார்த்தையை கேட்க முடியாது. So Jesus wanted, he said, oh, you short of people over here. There are plenty of vacancy in the kingdom of God. நிறைய வேலை உண்டு, ஆனால் வேலையாட்கள் சொற்பம். ஐயால் அரப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அனுப்பும்படி என்று சொல்லு, தள்ளி விடும்படி. தள்ளாமல் போக மாட்டான். The Lord may thrust forth servants. சிலருக்கு ஆங்கிலம் தெரியும், சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், பரங்கியும் தெரியும், 4 பாஷை. எங்க பார்ப்போம், அது ராஜ்யத்துக்கு உபயோகிக்கட்டும் பார்ப்போம். எந்த ஒரு இடத்தில் ஒரு குடும்பத்தை பிடிச்சி இழுக்கட்டும் பார்ப்போம். இங்கால வா வா, இங்க உன்னோட சூரியம் வேலை செய்து வீடு பத்துது, இங்கால வா. அதை நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தோன்னு சொல்லி கொடுக்கிறாரா எல்லாருக்கும்? அப்பவே சொன்னது, அப்பவே மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சண்டையும் அதை சொல்லு 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 சொல்லுண்டே வந்துட்டே இருக்குது. நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கா சொல்லியிருக்கேன், கடவுளையே நானே போன ஞாயிறு தானே பிரசங்கம் சொல்ல வாசி வாசிச்ச உடனே 2 பொம்பளையும் ஓடிக்கொண்டு வந்தேன் புல்பீருக்கு முன்னால. இப்படி ஆகிறது, என்ன பற்றி தான் பேசுறாய்? அந்த பேய் அன்றைக்கு நடந்த விடுதலை சொல்லி முடியாது, சொல்லி முடியாது வாயாவே. அவருக்கு தெரியும் எத்தனை பேர் கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறார். இன்றைக்கு மறந்துருமோயானால் உனக்கு விடுதலை. இன்றைக்கு ஏன் விடுதலை? நீ அவருக்கு ஊழியம் செய்ய. எனக்கு முன்பாக பயமில்லாமல் நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஊழியம் செய்ய நான் கட்டளையிடுவேன் என்று ஆபிரகாமோடு ஒரு பணியை உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு தேவன் அதை நினைந்தருளி அவர் இரட்சணிய கொம்பாகிய இயேசுவை நமக்கு அனுப்பி வைத்தார். அற்புதமான பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்று பாரார். அவரை நமக்கு ஒப்பு கொடுத்தது உண்டானா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருக்கிறது. அப்படி அநேக பேர் இந்த லாசரஸ் மாதிரி உயிர்த்தெழும்பி இருந்தாலும் மறுபுறம் அடைந்திருந்தாலும் கட்டுண்ட உடுப்புகளோடும் முந்தைய தலைமுறையாக இருந்த சில சாபங்கள், இன்னுமாக சில மறைவான தடைகள், இதை குறித்து போன ஞாயிறு பேசினேன். நான் இன்றைக்கும் இதான் கொடுத்தார். நான் சொன்னேன், கட்டுண்ட யுத்த வீரர்கள், கட்டுண்டு கிடக்கும் இராணுவர்கள், தேவன் இவர்களை விடுதலையாக்குறது மட்டுமல்ல, அவர்களை அக்கினி சுவாலையாக்க தீர்மானம் எடுத்து இந்த நாட்களிலே ஆவியானவர் அசைவாடுகிறார். I see it. I just see it. பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். குருடர்களுடைய கண்களை நீ திறப்பதற்காக என் நாமத்தின் மட்டில்
நிர்பந்தத்தை சுமப்பதற்காகவும் நான் உன்னை ஊழியக்காரனாக தெரிவு செய்தேன். உன் சொந்த ஜனத்தாரிடத்திலே இருந்தும் புறஜாதிகளிடத்திலே இருந்து நான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். சால், அப்போஸ்தலர் 26 வாசித்து பார். இவையாவும் தேவனுடைய வார்த்தை. ஜனம் சும்மா கட்டுப்பட்டு வீட்டுக்கு போகுது. இந்த மறைவான சாபங்களும் அல்லது மறைவாக இந்த அசுத்தாவிகளும் இவர்கள் வாழ்க்கையிலே முன்பிருந்து வந்ததுகள். இடையிலே பாவத்தினாலே கதவை திறந்த நேரம் வந்தது. ஒரு அசிங்கமான படத்தை பார்த்ததனால, பாலியல் இச்சை அந்த யூடியூப்லயோ எதிலேயோ அந்த நெட் கேஃபேக்கு போய் அதை பார்த்ததுனால, அல்லது ஒரு படியன் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அந்த செல்போனில் கொடுத்துட்டு இதற்கா சும்மா பாருன்னு சொல்ல, நீயும் சும்மா பாப்பம் 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 என்று போட்டு மெதுவாக தாய்தா பண்ணில நேரத்தில் அதை தட்டி நீ பார்த்துருக்கிறாய். அந்த பாம்பு உனக்குள்ளாய் வந்தது, கண்ணுக்குள்ளாக உன்னை சுற்றியது. உனக்கு இப்போ இந்த வார்த்தை விளங்க போகுது. உனக்கு இப்போ எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு ருசிக்க போகுது. கடைசி மட்டுமல்ல, பலர் உணர்ச்சிகளிலே கட்டுண்டு கிடக்கிறார்கள். இந்த நாட்களுக்குள்ளதானே அந்த பேய் வந்து சொல்லுது, தாக்கு வேண்டாம் உன உணர்ச்சி எப்படி பண்ணா. இப்பதான் உணர்ச்சி எப்படி பண்ணா, உன்னை கோவப்படுத்த வேண்டாம் அவளோட. நீயா சொல்லுவா, என்ன அதிகண்டம் இது என்று போட்டு நீ அனுப்பி விடுவா. நீ தாயையும் பிள்ளையும் அனுப்பி விடுவா. தாக்க வேண்டாம் உணர்ச்சிய. பார்த்தீங்களா, எங்க தாக்குதாண்டே. மனதிலே பிடிப்பட்டவர்கள் எத்தனை இப்படியா நினைக்கிறாங்க, இப்படியா இருக்கலாம், இவங்க இப்படியாக நீ நினைச்சிருக்கலாம் என்று அவர்களுக்குள்ளே கூடை கட்டி அந்த பாம்பு பொத்து அங்கே வந்து இவர்களை வீட்டை நீப்பாட்டுகிறது. எல்லாம் எதற்கு? நீ இங்கே வந்து விடுதலை அடைந்து வார்த்தையை கேட்டு சாப்பிட்டு நீ அவருடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு. அவ்வளவேதான். உணர்ச்சியிலே பிடிபட்டவர்கள் எத்தனையோ பேர். கேரக்டரை கெடுக்கிறது, தொட்டா கோபம், தூக்கி எறிந்து பேசுவது, ஒரு கவுன்சில் கொடுக்க இயலாது, ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல இயலாது. என்ன காரணம்? ஏன் உனக்கு விட முடியவில்லை? மாமிசமா அல்லது என்ன? மாமிசம் என்றால் நீ சிலுவையை தழுவிக்கொள்ள வேண்டும், வார்த்தையை தியானம் பண்ணி அறிக்கை பண்ண வேண்டும், உன்னை தாழ்த்தி மற்றவர்களிடத்திலே ஜெபிக்க கேட்க வேண்டும். மாமிசத்தை, பழைய மனுஷனை கலைக்க முடியாது. அசுத்தாவிகள் துரத்தப்பட வேண்டும். மாமிசம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். சிலுவையும் ஆத்மாவும். அது எத்தனை தடவை கேட்டாய்? சிலுவையும் உன் ஆத்மாவும். சிலரை உணர்ச்சிகளிலே, சிலரை மனதிலே, சிலரை சித்தத்திலே பிடிக்கிறது. சித்தம் பிடிபட்டோன்னதான் சேர்ச்சி விட்டு வெளியால போறது. சித்தம் பிடிபட்டோன்னதான் வீட்டில் நிற்கிறது. இந்த எத்தனை பேர் வெளியில போறதுக்கு அந்த கடைசி படியில நிற்கிறாங்களோ இதுல தெரியாது. பாப்பம் 2012 முடியட்டும். பொய்யை ஊதிக்கொண்டே இருந்தது அவர்கள் மனதிலே. இப்படி அவங்க நினைக்கிறார். உனக்கு தெரியுமா, இன்றைக்கு கொடுக்கிற சேர்மன் வந்து உனக்குத்தான். அவர் அப்படித்தான். அவர் சரியான கடினம். நீ நல்ல இடங்களுக்கு போனால் அவர்கள் தாழ்மையாக எல்லாம் சொல்லுவார்கள். எப்படியாவது நீ ஜெபிக்கலாம். எல்லார்களும் ஒரு கடலுக்குத்தானே போவது. இரண்டு ஆடை இல்லாதவன் இருக்கிறவன் ஒருவன் மற்றதை கொடுப்பான். ஆடை நீ செய்து நல்ல பிள்ளையாக இரு, ஆண்டவர் வருகிறார். யார் பேசினது? பாதாள பேய். உங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதுகளும் இருப்பார்கள். நீ தப்புறா இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேணும். எந்த ஒரு மனுஷன் முன்னே வஞ்சியாதபடி எச்சரிப்பாயிருந்தான். முதல் காரியம் இயேசு சொன்னது என்ன அடையாளம் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் உமது வருகைக்கு say to me that no man deceive you. நீ வார்த்தையை கேட்டு
நீ அதன்படி செய்யாத வீட்டுக்கு போய் அடுத்த ஞாயிறு நீ வந்த சொன்னால் நீ தீர்மானம் எடுக்காத உன் வாழ்க்கையை திருப்பாது நீ ஜெபம் பண்ணி அவரண்டை உன்னை ஒப்பு கொடுக்காத திரும்பி வந்தால் உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். 1:22-23 James, you are deceiving yourself. You don't need a devil. உனக்கு என்னதுக்கு பேய்? நீ வார்த்தை கேட்டுட்டு சும்மா வந்து போ, அவ்வளவே தான். உறுதியும் கடினப்படும். எத்தனையோ பேர் சபைகளில் இருக்கிறார்கள். இங்க பார், அவர்களால் களி கூற முடிகிறதில்லை. தேவனுடைய துதிப்பாடுகளை படிக்க வேண்டிய சந்தோஷத்திலே படிக்கிறதில்லை. அவர்களுக்கு உள்ளே அந்த களி கூறுதலை குருவிச்ச மரம் மாதிரி இழிஞ்சு குடிச்சு கொண்டிருக்கிறது அந்த பாம்பு. இவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. சிலர் சொல்றாங்க, நாங்கள் இந்த பாட்டை நாங்கள் இன்னைக்கு படிப்போமா, அறிவிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் இங்கே. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? எத்தனை பேர் சந்தோஷமா படிப்பாங்க? மத்தியில் குருடர் பார்க்க செவிடர் கேட்க ஞாபகம் இருக்கா? நீ சந்தோஷமா படிச்சா படிக்கிறா. அது துதிப்பாடல் இல்லை, நாங்கள் சந்தோஷத்தில் நாங்கள் உதிக்கிறதுக்கு படிக்கிற பாட்டு. எங்களுக்கு இது தொழுது கொள்ளும் பாடலும் அல்ல. அறிவிக்கிறோம் இது மத்தாக்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இங்கே எங்கே. மாதாச்சி இருந்தா அப்படி படிக்கிறது. ஒடுங்கிய நாவிக்கு பதிலாக துதியின் ஆடையை நான் கொண்டேன். ஒடுங்கிய நாவி ஒரு பொல்லாத ஆவி. இவைகள் உள்ளே இருந்து அந்த களி உறுதலை கெடுக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நீதி சமாதானம் பரிசுத்தாக்குள் உண்டாகும் களி கூறுதல். அது தேவனாலே உண்டாகிற காரியம், அது ஆவியிலே வருகிற காரியம். அந்த 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 களி கூறுதலை ஒருக்கா மரியாளுக்கு அவர் கொடுத்தார். இராவி கர்த்தரிலே களி கூறுகிறது. என் ஆத்மா என்ன செய்கிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இது ஆத்மா சோர்ந்து போய் கிடக்கிறது. என்ன ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் துக்கமாய்க்காய்? ஆண்டவரை ஸ்தோத்திரியன். தாவீது தன் ஆத்மாவோட பேசுகிறான். இதுகள் ஒரு ஜெப முடிவில் முடிகிற பட்டன் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி வச்சிருக்கிறதால இந்த கம்பெனி எல்லாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்பாடா, ஜெபம் முடிஞ்சது. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரங்களை உண்டையும் நினையாத ஒருவேளை அந்த நேரத்தில் சந்தோஷப்படுவாங்க, கடவுளை பிரசங்க முடிஞ்சதுண்டு. முடியல, இப்பதான் தொடங்கி இருக்குது. ஒரு இடம் போகாத. சகோதரர்களே, சர்வ சிருஷ்டியும் மனுஷர்கள் மட்டுமல்ல, சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை அறிய எங்கட பிரௌனியும் கூட பார்த்து கொண்டு இருக்குதான். இந்த சொறி யார் ஆற்றுவார்கள்? பாவத்தினாலே அதுகளுக்கும் வருத்தம். வரி குதிரை என்ன செய்தது? வந்து சிங்கம் வந்து பாஞ்சு விழுந்து கடிச்சு கழுத்த உயிரோட சப்புறதுக்கு துடிக்க துடிக்க அதுல பயங்கர கிழிச்சு ஈரல் எடுத்து தின்னுது. ஐயோ, மனுஷனால வந்த பாவம். இது எல்லாமே 1000 வருஷத்துல இப்படி இருக்கிறது, இப்படி மாறும். 1000 வருஷ அரசாட்சியிலே everything will change. ஒன்றை ஒன்று தீண்டாது. ஒரு சகோதரிக்கு பிசாச கலைக்கிற நேரம் அது சொல்லிச்சது, பாடசாலை மீட்டிங்ஸில் இவ்வளவு சொல்றேன்
அவள் அந்த படியனோட நேசிக்க சொல்லி இவளை தூண்டுறன் கேட்கிறாள் இல்லையே. நான் பார்த்தேன், என்னடா கல்யாணங்கள் பருவத்தினால உண்டாகிறதான் இங்கிலீஷ்காரன் சொல்லுவான் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அண்டு. இது பாதாளம் இல்லை, சேர்த்து வைக்குது. தூண்டுதான் அவ நேசிக்கிற படியனோட அவள் கேட்கிறாள் இல்லையா. நானும் போட்டு கொண்டு வாரன் உள்ளத்துல. பெற்றார் மூலம் தூண்டலாம், மாமா மூலம், அம்மாச்சி, அப்புச்சி, ஆச்சி, அங்கிள், ஆன்டி, அண்ணன், சிச்சா, வாச்சி. நீ ஏமலாந்தி திருகிறபடினால பிடிபடுவாய். என்னடா அவன் கட்டி விடுவான் திறமான ஒரு பாம்பை, அது இந்த காலத்தில் தொங்கும். இப்ப என்ன ஒரு செய்யற குழல் உண்டு வேண்டி பாம்பாட்டு. ஆடு பாம்பே என்ன நான் செய்ய, நான் என்ன செய்ய? அது விடுதலை அடைய வேண்டிய ஆக்கள்கிட்டே சொல்லுது. அனுபவம், அதனால இவ்வளவு காலம் நான் இங்கே இருக்கிறேன். என்ன கலைக்கல அவளுக்கு விருப்பமா, அவளுக்கு செய்ய இதான் இந்த வீடு, நான் போக மாட்டேன். நான் ஏழும் ஆண்டவர் ஏதாவது கொடுத்தால் நெஞ்சுக்குள்ளால கையை ஓட்டி உள்ளே இருக்கிற அந்த பேயர், ஐயோ ஆண்டவர் ரத்தம் சிந்தின அந்த ஆத்மா, ஆண்டவர் மீட்டெடுத்த இந்த அவனை வச்சு கொண்டே என்ற வீட நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். ஹோம் கம்மிங், ஹோம். கேக்குங்களா பிள்ளைகள், கண்டு மேலாவது மனம் திரும்புங்களா? இதுகளை கண்டும் சரி, அவங்க தான் மற்ற இடங்களை காணல. நீங்க உணர்ச்சிகளை தாக்குற சிலாக்களுக்கு இங்க வந்து வார்த்தை கேட்கலாது, விளங்க முடியாது. அவர்கள் மனதிலே இருக்கிறதில்லை, குழம்புறது, பாடமாக்கி இருக்கிறதில்லை. எதை பாடமாக்கினாலும் மனதிலே நிற்கிறதில்லை. சிலாக்களுக்கு நோய், அது போகுதே இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, மன்னிக்க முடியாத ஆவி, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதில்லை. அதனாலே அதுக்கு திறமான மன்னிக்க முடியாத ஆவி யாரிலையும் இருக்கும் வரை ஜனங்களே கேளுங்கள், எல்லாரும் கேளுங்கள். மன்னிக்க முடியாத ஆவி புறஜாதியாரிடத்திலேயோ அல்லது தேவ ஜனத்திலேயோ இருக்கும் வரை எந்த ஒரு பேயும் அந்த சகோதரன் சகோதரியை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு போகவே போகாது. ஒரு ஜெபமும் கேட்கப்பட மாட்டாது. மன்னிக்க முடியாத ஆவி ஒரு பொல்லாத ஆவி. நீ சிலுவையை நிந்திக்கிறாய், எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கவும் உனக்கும் எனக்கும் இலவச பாவ மன்னிப்பை ஏற்படுத்த அந்த கல்வாரி சிலுவை அங்கே அந்த மேடையிலே நாட்டப்பட்டது. இலவச பாவ மன்னிப்பு. நான் உன்னை மன்னிச்சது போல நீ மன்னிக்க வேண்டாமா? நான் உனக்கு இரக்கம் காட்டினது போல நீ இரக்கம் காட்ட வேண்டாமா? இப்படியான நிலையிலே பல குற்றச்சாட்டுகளை வாங்கி எடுத்து பூந்தாரம் பார்த்து கொண்டு, பூந்தாரம் என்று சொன்னால் பூந்தோட்டம் அல்ல, பூந்தாரம் என்றால் இன்க்விசிட்டிவ்னஸ், போய் ஆக்கிட்டு நோண்டி கொண்டு திரிகிறது. எங்க போறார், எங்க வாரார், எங்க இது என்ன நடக்குது, இப்ப எங்க இருந்து வந்தவ, எங்க போறா, ஆற விட்ட போறவ, ஆற விட்ட படுக்கிறா, என்ன செய்கிறான், எந்த நேரம் பார்த்தாலும் இவதான் செக்யூரிட்டி கார்டு அல்லது கார்டியன் ஏஞ்சல், கார்டியன் பேய்.
சரியான காரியங்களை எடுத்துக்கொள். வார்த்தையில இல்லாமகளை விடு. விளங்காவிட்டால் ஒரு பக்கத்திலே வாய். ஆண்டவர் டைம் வரும் இதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இது பார்க்கிறாக்களுக்கு நான் சொல்றேன். நேரடியாக உனக்கு பேசுறது அது நேரடியான காரியங்கள். கழிவிச்சை மாம்சத்தினிச்சை ஜீவனத்தின் பெருமையினால் பிடிப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். நான் உயிர்த்தெழுந்து வந்த லாசரசுகளை பேசுகிறேன். மறுபுறம் படைந்தவர்களுக்கு பேசுகிறேன். சப உடுப்புகளோடு இருக்கிறவர்களுக்கு பேசுகிறேன். தெரியாமல் இன்னும் ஏதோ ஒரு இடத்துல பிடிபட்டு இவர்கள் இன்னும் கலப்பையிலே கையை வைக்காதவர்களை குறித்து பேசுகிறேன். You know, the devil's greatest strategy is to keep people busy in doing some good thing. இது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட வைப்பதுதான் பிஸியாக பிசாசுடைய பெரிதான ஒரு தந்திரங்களில் ஒன்று. It'll keep you busy in doing some good thing. ஒரு நல்ல காரியம். It can be your company, it can be your own business, it can be your own family. எத்தனை பேர் குடும்பத்தினால் பிடிபட்டு இருக்கிறார்கள். அதான் அவர் சொன்னார், தாயாவது தாப்பனியாவது புருஷனாவது மனைவியாவது பிள்ளைகள் என்னை விட நீ கூட நேசித்தால் நீ கலப்பையில் கையை வைக்க மாட்டாய். பிசாசு கலகாரியங்களை தூக்கி எறிவான். சும்மா இருந்து வந்து போறவர்களுக்கு யுத்தம் இல்லை. நீ அவன் மடியில இருந்து பாலை குடிக்கிறாய். அதனாலே தான் இன்றைக்கு வேலையாட்கள் சப்பம். இயேசு சொன்னார், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் எங்கேயோ போய் வெளியூரில் இருக்கிறார்கள். தாளந்தை உடையவர்கள் சும்மா இருக்கிறார்கள். ஒரு கம்பெனிக்கு வேலை செய்து கொண்டு, ஒரு பேங்குக்கு வேலை செய்து கொண்டு, அல்லது ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு அந்த தாளந்துகள் எல்லாம் மண்ணாகவே போகிறது. ஜீசஸ் said, அவளை எடுத்து போடுங்கள், உள்ளவனுக்கு கொடுங்கள். அதாவது உபயோகிக்கிறவனுக்கு. இல்லாதவனிடத்திலோ இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆவிக்குரிய தாளந்து, சரிப்பிரமான தாளந்து, இது இயற்கையாக வந்த தாளந்துகள். எஸ், சிலர் கூட்டங்களை ஆக்களை எடுத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்றது நல்ல தாளந்து இருக்குது. எனக்கு அது இல்லை. சொல்லட்டும், நீ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சு சொன்னால் நான் ஆண்டவர் இதில் இருந்து வந்து வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் விடுதலையில் நான் வழி நடத்தலாம். ஆவியானவர் விடுதலை கொடுக்கும்படிக்கு. ஆமென். ஒவ்வொரு ஆளும் தேவை. விதைக்கு ஒரு ஆள், அறுக்க ஒரு ஆள், மருந்தடிக்க ஒரு ஆள், அது செய்ய ஒரு ஆள், ஒரு ஆள், வேளாண்மை அறுக்கிறதுக்கு ஒரு ஆள், கொண்டு வரதுக்கு ஒரு ஆள், ஒரு டிராக்டர், ஒரு அது இது எல்லாரும் சேர்ந்து is a teamwork. It's a teamwork. Jesus never did the ministry alone. தனியாக அவர் ஊழியம் செய்யவில்லை. 12 பேர் செய்தார், காணாது. 70 பேர் எடுத்தார், அதோ 82. இந்த 82 பேரும் சேர்ந்து தான் மாத்தார வீட்டை போனது. பாவம், சத்தியான வேலையில் ஓடி தெரிஞ்சிருக்கிறது. அதை விடுவோம் நாங்க. சிலருக்கு வார்த்தையிலே வாஞ்சை இல்லை, படிக்க விருப்பம் இல்லை. பிரதர், அந்த விருப்பம் இல்லாமல் போச்சுட்டு எனக்கு கேச விருப்பம் இல்லை. இல்லை, வீட்டை இருக்கு, பக்கத்தில் இருக்கு, அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் இருக்கு, ஆனால் விருப்பம் இல்லை. பிரதர், பிசாசனுடைய அட்டாக், தாக்கம். That's right. ஏனென்றால் தேவன் தாமை விருப்பத்தை செய்கையும் ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 2:13. And then சிலர் குடும்பங்களிலே அடக்கி ஆண்டு வைக்கிறார்கள். தாப்பன் தாயோ அல்லது பிள்ளைகளோ பஞ்சாதி மனைவிய புருஷன் மனைவிய ஏன்னா சேம போறாங்க, அவன் சும்மா கிடந்து காத்துறான், இவங்க போறாங்க. அடக்கி வைக்கிறார்கள், பிள்ளைகளை அடக்கி வைக்கிறார்கள். ஒரு பிள்ளை எனக்கு தெரியும் இங்கே இருக்குது, அது ஓடி 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 வார நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுற மாதிரி தான் நான் போடுறேன், நீ உண்ட பாதையில் போறாய். அவள் இயேசு பண்ணி ஓடி வரான், அவள் முந்தி வணங்கியது காவன். அவை பாருங்க, உலகோர் உன்னை வெறுத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா? எங்கே வேலையாட்கள்? எங்கே? கேட்கிறார், எங்கே வேலையாட்கள்? இந்த குடும்பங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வேலையாட்கள் எங்கே? எங்கே? அங்கேயும் இங்கேயும் அனுப்புறதுக்கு வேலையாட்கள் எங்கே?
சகோதரர்கள் எங்கே? சகோதரிகள் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு அதுலயும் சில வழிகளில் உள்ளுக்கு ஷார்ட் சர்க்கிட் வந்துடும். ஷார்ட் சர்க்கிட் என்ற ஒரு லூஸ் கனெக்ஷன். அதை இனி பார்க்க வேணும். ஏன் பல் பத்துதில்லை? எது பிரதர் பல் மூத்து வாரம் எப்படி எல்லாம் கொண்டு போகுது? போகக்கூடாத தேசத்திலே கொண்டு போய் வைக்குது. சொல்லுது என்ன? ஆண்டவர் ஆசீர்வாதம். பாத்தியா? வீசா கிடைச்சாத எனக்கு. வீசா ஓ போ திறமான வீசல் வரும். விசல் அங்க போயிட்டு மாறது. பாவத்தில் விழுந்துட்டு வர்றது என்ன ஒரு செய்யறது? பாவத்தில் இருக்கக்கூடாத ஒரு சபை, செய்யக்கூடாத தேவன் அனுமதியாத ஒரு வேலை, தேவையற்ற நண்பர்கள், இப்படியாக கொண்டு ஒதுக்கி வச்சிரும். சும்மா சாட்டர்டே வந்து அப்படி சாமான்கள் எல்லாம் பிறகு ஒரு சண்டே ஒன்று வரும். அவங்க போய் இந்த குரோசரிஸ் அது எல்லாத்தையும் போய் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் வேண்டி வந்து அடைச்சு எதை ஃப்ரிட்ஜை அடைச்சி போட்டு இனி மண்டே தொடக்கம் சூடு பின்னேரங்களில் வந்து செய்து எல்லாத்தையும் என்ன சுட சுட தின்றதா இல்லை, எல்லாத்தையும் ஐஸாக அடைச்சி போட்டு எடுத்து ஹீட் பண்ணி போட்டு செய்கிறதா. ஹீட் பண்ணுறா சூடாக்கு. எங்க ஊழியம் செய்ய நேரம் எங்க ஆற்றும் ஆதாயம். நான் பிளேன்ல அங்க போற நேரத்தில் ஒரு வெள்ளக்காரன் என்னோட ஆட்சி கொண்டிருந்தவன், அவன் ஆஸ்திரேலியாவில் இறங்குறான். நான் நியூசிலாந்துக்கு போனான். அப்போ அவன் கேட்டு நான் சொன்னேன், "No, I'm an evangelist." "Oh, that's fine. But you know, Vince, people don't need God now." I said, "Why? They have everything." இவர்களுக்கு இது இந்த இனத்துக்கு தேவன், அவருக்கு எல்லாமே இருக்கிறது. எல்லாமே இருக்கு. அதான் இவை என்ன நாட்கள் இது? உன்னை ஆராய்ந்து பார். Now, யோவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். Wake up the mighty men. யுத்த வீரர்களை எழுப்புங்கள். இவர்களுக்கு முதல்ல விடுதலை தேவையா இருக்குது. ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டியதா இருக்குது. சபை ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. நீ சொன்னபடி செய்யத்தான் வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது. பிள்ளைகள் கேளுங்கோ. உங்க கண்களுக்கு முன்னால தானே ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்கிறார். ஏன் சோர்ந்து போய் கிடக்கிறாய்? விடுதலையை பெற்றுக்கொள். ஏன் இயேசுவுக்கு பின்னால் உனக்கு ஓட முடிகிறதில்லை? விடுதலையை பெற்றுக்கொள். வேலையாட்கள் சொற்பம். கட்டுக்களை உடைத்தறியும்படிக்கு ஆண்டவர் வா. சிறு பிள்ளைகள் தான் முழுசி போய் பேசுறாரு. சங்கீதம் 102 13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்லுகள் மேல். யார் கல்லுகள்? தேவனுடைய ஜனம். நாம் ஜீவ கற்கள் என்று பேதுரு சொன்னான். வாஞ்சியாய் இருந்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி, God will build the church. தமது மகிமையிலே வெளிப்படுவார். அவர் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது வெளிப்படுவார். கட்டின பிறகு இல்லை. நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரா இல்லையா? It is the Lord who builds the church, not the pastor. தெரியாம சிலாங்க சொல்றது, இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப எவ்வளவு என்ன கட்டின நீ ஊழியம்? உனக்கு அங்கால ஊழியம் அவர் கொடுக்காம வாய் மூடிட்டு பேசாம. சபையுடையதல்ல அவர்றது. ஆடுகள் எல்லாம் அவர்றது. என்ன ஆடுகளுக்கு சாப்பாடு உஞ்சதா எப்ப வந்தது? நீ அளவெடுத்த ஆளுகள் உன்னுடையதா இருக்கலாம். அதுவும் தெள்ளும் சூரியம் உள்ள ஆடுகள், குத்துற ஆடுகள், கொம்பு வெட்டப்படாத ஆடுகள் எல்லாம் உண்டா செய்திடும். செவியுள்ளவன் கேட்க கடவான். 19ஆம் வசனம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும்
கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்து பார்த்து வானங்களிலே இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் மேலே இருந்து கண்ணோக்கி பார்த்தாராம். ஓ, விடுதலை கொடுப்பார் இல்லை, கட்டுண்டவர்களை விட்டுவிடு என்று சொல்வார் இல்லை. ஆகையால் அவரே இறங்கி கீழே வந்துட்டார். அவரே வந்துட்டார். என்ன செய்து கொண்டு தெரியார்? பிசாசும் கூச்சல் போட்டதானே. என்ன தந்திரமாக பாலன் பிறந்தார் என்று ஒவ்வொரு வருஷத்தையும் கொண்டாடி ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி போட்டு இப்படி தட்டி போட்டு சாராயத்திலையும் போய் அநேகர் விழுந்து அவர் நாமத்தில் குடிக்கிறோம் என்று ஏரோதை போல கொண்டு ஆடினம். இவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை தேவை. மேய்ப்பன் தொடக்கம் கடைசி மட்டும் நீ அவர் சொன்னதை எல்லாவற்றையும் செய்து போட்டு இவைகளை செய்கிறண்டா, அது இல்லை. என்ன செய்கிறாய்? எத்தனை வருடம் முடிந்தது? எத்தனை கிறிஸ்துமஸ் வந்து போகுது? எத்தனை வாலிப பிள்ளைகள் ஒரு ஆற்றுமாவை இயேசுவண்டை கொண்டு வந்தாயா? இல்ல. ஆகையினாலே நீ எதிர்பார்க்கிறது உன்னை விட்டு கை நழுவி போம். இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கை எனக்காக என் ராஜ்யத்துக்காக விட்டு விடுகிறவன் அதை காப்பாற்றிக் கொள்ளுவான். 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. You love this life, you will surely lose. You lose it. கட்டாயம். எத்தனையோ பேர் பிசாசு வந்து வீட்டில் ஒரு குடும்பத்திலேயோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அதையும் இதையும் செய்து வீட்டை பற்ற வச்சு சும்மா ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்கிறேன். அவர்களை போட்டு இது செய்து எல்லாத்தையும் செய்து போட்டு ஓடிட்டு இவர் குடும்பங்களுக்கு போய் இப்படி உட்கார்ந்துருக்கிறார்கள். பக்கிரி பிச்சைக்காரர்கள் மாதிரி சபைக்கு வரதும் போகிறதும் தான் அவர்களுக்கு மிச்சமாக காரியம். எழும்பி 2 பேய்க்கு அற போட்டு 2 குடும்பத்தை இஞ்சால கொண்டு வருவோம். உன்னுடைய மெஸ், I like that say, make your mess into a message. உன்னுடைய இடிபட்டு விழுந்து கிடந்த உன்னுடைய வீடை, அந்த கல்லுகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு உபயோகித்துக்கொள். அவர் சொல்லுவார், இடிச்சுத்தானே போட்டான், கொஞ்சம் இரு, நீ என்னிடத்துல வா, ஒப்பு கூட என்னிடத்துல, நான் பார்க்கிறேன் ஒரு காயை, நான் பார்க்கிறேன். உன் சாம்பலுக்கு பதிலாக உனக்கு அழகை நான் கொடுப்பேன். It's not the end of the world. It is not the end of the world. God speaking to you. உன் வாழ்க்கை முடியவில்லை. கர்த்தரின் கர்த்தராகவே இருக்கிறார். உன்னை பலிபீடத்திலே வை, பலிபீடத்திலே வை. ஒபதியாவிலே 17:18 இந்த சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறபடினாலே, அசுத்தாவிகளின் பிரச்சனைகள், இவர்கள் எழும்பி ஊழியம் செய்ய விடாது, இவர்கள் தங்களது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள விடாது, இப்படியாக அது வேலை செய்து இவர்களை குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கிறது. ஒபதியாவினுடைய புத்தகம் 1072 பக்கம் 17 வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார், விடுதலை அடைந்திருப்பாரும் உண்டு. அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். முதலில் விடுதலை, அதன் பிறகு பரிசுத்தமான ஜீவியம், அதன் பிறகு உன்னுடைய சுதந்திரத்தை, உன்னுடைய அதிகாரத்தை, உன்னுடைய வரவேண்டிய பணத்தை, உன்னுடைய வரவேண்டிய சகல அது இது எல்லாவற்றையும் நீ சுதந்திரிக்க போகிறாய். இந்த புடையன், இந்த விரியன், இந்த எல்லா பாம்பு உள்ளுக்கு உனக்கு மறைஞ்சு கிடந்து நீ நல்லா ஜெபிக்க முடியாது. many people cannot pray. அதிகாரம் செலுத்தி ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, சந்தோஷப்பட முடியாது. நல்ல சந்தோஷ பாடல் படிக்கிற நேரத்தில் ஒரு தொங்க முடியாது. நான் சொல்ல வேணும், தொங்குங்க தொங்குங்க, பேய் சொல்லு, உன்னை கொண்டு போய் தற்கொலை நாவி உள்ள வந்து உன்னை தொங்க வைக்கும்.
எத்தனை பேர் அப்படி செய்யுது? உடைய சரீரத்தை உபயோகிக்கும். ஒரு சகோதரி சொன்னால், நீங்கள் சொல்லி பிரதர், அந்த நான் பார்த்து கொண்டு இருந்தேன், நான் என் உடம்பை தொங்கும் நேரத்திலே என்னமோ என்னை விட்டு காலன்னு போறது. அதுக்கு விருப்பம் இல்லை. உன் சரீரத்தை கர்த்தருடைய மகிமைக்காக சந்தோஷமாக உபயோகிக்க அதுக்கு விருப்பம் இல்லை. தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரல, நடனம் ஆடினான். பரதநாட்டியம் அல்ல. மேலே இருந்து மாடியில இருந்து அவளுடைய மனைவி மீகால் பல்ல கணிச்சாள். இந்த மனுஷனுக்கு பாரு, கோல தூக்கி தூக்கி ஆடுது. என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. சபித்தாள். அத்தோடு அவளது கற்பம் அடைக்கப்பட்டது. சந்தோஷப்பட்டு நாங்கள் தொங்கலாம், ஆடல், நோ ப்ராப்ளம். ஆனால் அன்றைய தினத்திலே ஒரு இந்த இடத்திலே நாங்கள் பாட்டு படிக்க ஆடிக்கொண்டிருந்தால் அது பேய். எல்லாத்துக்கும் காப்பி கேட். அவன்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் இல்லை, அவன்கிட்ட இருக்கிறது போட்டோ காப்பி மெஷின். எல்லாத்தையும் வேண்டி காப்பி பண்ணிடுவான். என்னட்ட எங்கடாக்குது? நீங்கள் என்ன, அவருடைய சேமன் தானே, அவருடைய பிரசங்கம் தானே, நாங்களும் கொடுக்கிறோம், ஒரு இடமும் போக வேண்டியதில்லை. கள்ளா பேய். வார்த்தையை திருடுகிறான், ஆக்களை அடக்கி வைக்கிறான், குழப்புறான், பைபிளோட வாரான், சீதனம் வேண்டாம் என்று சொல்றான். எனக்கு உங்களோட விருப்பம் எல்லாம் என்ன? நான் பஞ்சாதியோட சேர்ந்து ஊழியம் செய்வது தான் விருப்பம். எத்தனை நாட்களாக நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். இப்ப கேட்கிற வேணும் என்ன? இப்ப யார் பேசினது எங்களோட? சும்மா வந்து அது சொல்லி போட்டு போகுது. இந்த பிள்ளைகள் நம்பி போட்டு கிடாக்குது. விடுதலை அடையாமல் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கலாது. அந்த சகோதரன் குடியிலே இருக்கிறார், இங்கே இல்லை. விடுதலை அடைந்து வந்தார், மறுபடியும் போய் பிடிபட்டார் ஒரு தகப்பன். பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்க முடியாது. சியோனில் விடுதலை அடைந்திருப்பாரும் உண்டு. விடுதலை சொல்லு, விடுதலை. அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு பரிசுத்தமான ஜீவியம் சொல்லு, பரிசுத்தமான ஜீவியம். அதுக்கு பிறகு சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்க இங்க சுதந்திரத்தை சுதந்திரித்தது கானானுக்குள்ள எங்க போனது? கச்சா புச்சாண்டு கொண்டு கிடந்தது. வாயால் போட்டு கிழிச்சு மோசையை தும்பாக்கி. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறேன்? நான் வசனத்தில் இருந்துதான் நான் சொல்றேன். சியோனிலே விடுதலை உண்டு, இருப்பாரும் உண்டு, இல்லாமல் இருப்பாரும் உண்டு. கட்டுண்ட யுத்த வீரர்கள் அநேகம் பேர். இரண்டாவது, அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். பரிசுத்தமான ஜீவியம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். இரத்தத்தினால் பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று வாயால் சொன்னா மட்டும் காணாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். அடுத்தது, அவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரிப்பார்கள். That you will possess your inheritance. பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கும் அந்த சுதந்திரத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். கர்த்தருடைய வார்த்தை வசனம் உனக்கு உரிமையானது. அதை கேட்டு சாப்பிடுறது உனக்கு உரிமையான காரியம். அது your right. தேவ பிள்ளையினுடைய உரிமை. நீ அதை பாடமாக்கி நீ உள்ளே வைத்திருப்பது அதனுடைய உரிமை. அதை வாயிலே போடுவது உன்னுடைய உரிமை. உடன்படிக்கை பிள்ளைகள் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை வாயிலே போடலாம் என்று அவர் சொன்னார். அவர் ரகசியங்களை அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார், மற்றவர்களுக்கு அல்ல. அவர் கேட்கிறார், ஏய் விருத்தசேதனம் பண்ணாத நீ இந்த வார்த்தைகள் எடுத்து வாயில போடுறதுக்கு நீ யார்? இந்த வார்த்தையும் அருகிலே, இந்த வார்த்தையும் வாயிலே, இந்த வார்த்தையும் இருதயத்திலே, நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும் இருதயத்திலே, விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அதான் அறிக்கை பண்ண விடுறதில்லை. பார்த்தீங்களா பிள்ளைகள்? பார்த்தீங்களோ? உங்களுக்கு இந்த வார்த்தை எங்க நீ அதுக்கு பிறகால பார்ப்போம். அங்கால யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி சுவாலையுமாயிருப்பார்கள். ஓ, அக்கினி சுவாலையாக மாற்றுகிறார். உன்னை விடுதலையாக்குறது மட்டும். இதுதான் நான் இப்ப பார்க்கிறேன். ஒன்று மறந்திருப்பதை கொடுத்து விடுதலையாக்குறார். அதுக்கு பிறகு அப்படி இப்ப வீட்டு அனுப்புறதில்லை. அக்கினி வந்து இறங்க வேணும்.
அக்கினி, அவருடைய அக்கினி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்த அக்கினி புறப்பட்டு வந்து எதிரிகளை பற்றி அக்கினி அவர் முன் செல்கிறது. சும்மா யோசிச்சாய அதேன் குளறது. ஐயோ, குளறது அந்த சிஸ்டர் இல்ல, பேய். பேய் என்ன செய்ய போகிறீர்கள்? வார்த்தை வெளிச்சம் தேவை. வார்த்தை உணவாக எங்களுக்கு நாளாந்த வேணும். மனுஷன் சாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது சாப்பாடாக வேணும். இது வெளிச்சம், இது பால், இது பலமான ஆகாரம், இது இறைச்சி, இது 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 தேன், இது இது மோர், இது தயிர், இது பல காரியங்களுக்கு உண்டு. இப்பொழுது 30 வருஷங்களாக நாங்கள் படிக்காத சில காரியங்களை நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். அவர் கொண்டு வரும் கைமாறு இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை குறித்து ஆண்டவர் கற்பிக்கிறார். Get ready, get ready, get ready. எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும். What are you doing with your life? ஒருவர் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். உன்னால் ஏனுமானதை செய், உன்னால் முடிந்ததை செய். உன் பணத்தை உபயோகித்துக் கொள், உன்னுடைய நேரத்தை உபயோகித்துக் கொள், உன் வாகனத்தை உபயோகித்துக் கொள். ராஜ்யத்தின் வேலைக்காக உன் தாளந்தை உபயோகித்துக் கொள். ஒன்றையும் விட்டு வைக்காதே. ஏன் அதோடு நீ சவகாரிக்க போறாய்? எல்லாத்தையும் உபயோகித்து விடு. பேச தெரிய வாயை உபயோகித்து விடு. பேச தெரியாத மனுஷனே இங்க வந்து அவர் எவ்வளவு அவதிப்பட்டார். அந்த ஒரு குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வருவோம். அடவுளே, எனக்கு விளங்குறதுக்கு கல்யாண கஷ்டமாக இருந்தது. அப்படி இருந்தும் அவர் ஊழியத்தில் அவர் எவ்வளவு இதாக இருக்கிறார். உங்க வாயை வச்சு என்ன செய்ய? ஊழியர்களையும் சபையும் தும்பாக்கவா? கச்சா கூட சப்புற மாதிரி. கட்டுண்ட யுத்த வீரர்கள் விடுதலை அடையும் நேரம், கட்டுண்டு கிடக்கும் யுத்த வீரர்கள் அக்கினி சுவாலையாக்கப்படும் நேரம், அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கும் நீ மனம் திரும்பினார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி உண்மையாய் மனம் திரும்பினார். தயவு செய்து சும்மா வராது. ஒரு இந்த உலகத்துக்காக வராது. ஏற்கனவே நீ வந்து விழுந்தாலும் போய் சரி காத்துனா குளர்னா நீ போய் மற்றும் விடுதலையை சொன்னாய். ஆக்கள் இடத்துல எனக்கு இப்படி விடுதலை அடைந்து நடந்ததுன்னு சொன்னாயா? நான் நினைக்கவே இல்லை. அந்த சகோதரி சாட்சி கொடுத்தது ஏஓஜி சபையில் இருந்தது 25 வருஷத்துக்கு முதல்ல. அன்னைக்கு ஒரு நாள் வந்தது. இந்த பேய் எனக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியலையே. அங்க போய் தூக்கி எறியப்பட்டது சாவு முடைக்கும் நேரத்தில். நான் சொல்வதை கேள். நீ ரட்சிப்பு மெய்யாக அடைந்திருந்தால் நீ வார்த்தையில வளர வேணும். உன் வெளிச்சம் பெருக வேணும். நீ சகோதர அன்பிலே நீ பெருக வேணும். தாழ்மையிலே எல்லாவற்றிலே நீ பெருகி அடுத்த நாள் அல்ல, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட சிறு ஊழியத்தையும் உண்மையாக செய்து, கண்டாலோ காணாமல் விட்டாலோ, சொன்னாலோ சொல்லாமல் விட்டாலோ, be involved in the work of the kingdom. இதில் ஈடுபடாது இருக்கிற ஒவ்வொரு தாய் தாப்பன், சும்மா வந்து போறவர்கள், ஞாயிறு தாசன் கொடுக்கிறவர்கள், ஒன்றில் ஈடுபடாதவர்கள் முழு இருதயத்தோடு ஏதோ ஒரு இடத்திலே தங்கள் ஆத்மாவிலே சரீரத்திலே பிடிபட்டு இருக்கிறார்கள். அங்கே கட்டுக்கள் இருக்கிறது. உனக்கு விடுதலை இல்லை. அதனால் உனக்கு மனம் திரும்ப முடிகிறதில்லை. உன் காலங்கள் வீணாக போகிறது. மனம் திரும்பு, மனம் திரும்பு. இன்றைக்கு மனம் திரும்பு. இயேசு கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவர் ஏற்கனவே சொன்னார், எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உங்களை விடுதலையாக சத்துருக்கள் பயக்கிற வெள்ளத்தில் நீதியிலும் பரிசுத்தத்திலும் பயம் இல்லாமல் பயப்படாது. சத்துரு வல்லமை அனைத்தின் மேலும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. அது தேவனுடைய வார்த்தை. சோவராலும் நீங்கள் வீட்டுக்கு போய் சொல்ல வேணும். அடர்ந்த விடுதலையை சொல்ல வேணும். மாதிரி நாள் மரியாள் போய் சொல்ல வேணும். 7 விசுவாசங்கள் என்னை விட்டு போனது. பேய் பிடிச்ச மனுஷன் என்று சொல்லி வாங்க பிரதர், எனக்கு வெக்கமா இருக்கு பிரதர்.
போன ஏழை திரும்பி போய் இன்னும் ஒரு ஏழு குறைஞ்சதை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் சொன்னார். நீ வைக்கப்பட்ட நீ தானே, கட்டாயம் அது வரத்தான் வேணும். சொல்ல போனால் உன்னுடைய சாட்சி தான் உன்னுடைய பலன், அதான் உன்னுடைய பலன், ஒரு ஒன்றுமல்ல. இன்றைக்கு உணர்வடைவாயா? கண்களை மூடு. இந்த 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 ஜெபத்தை எனக்கு முன்னால சொல்லு. இன்றைக்காவது உன் முழு இருதயத்தோடு சொல்லுவாயா? ஒரு சிறிய ஜெபம். ஆண்டவராய் இயேசுவே, 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த உலகுக்கு வந்து உமது ஜனத்தை விடுதலையாக்கி கட்டுக்களை உடைத்து நீர் பண்ணிய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி அவர்கள் ஊழியத்திலே ஈடுபடும்படி விடுதலையாக்கினேன். இன்றைக்கு நான் என்னை உமது பலிபீடத்திலே நான் வைக்கிறேன். நான் ரட்சிப்படைந்தும் இன்னமுமாய் உமக்கு பிரியமாக ஊழியம் செய்யவில்லை. இயேசுவே, உமது ராஜ்யத்திலே நான் வேலை செய்ய இன்றைக்கும் எனக்குள் இருக்கும் மறைவான தடை, மறைவான கட்டுக்கள், இன்னமும் மறைவாக இருக்கும் சாபங்கள் அல்லது ஒரு குறிப்பான ஒரு சாபம், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். மறைந்து ஒளிந்து பதுங்கி இருக்கிற இந்த ஆவிகளை வெளியே கொண்டு வரும். என்னை விடுதலையாக்கும். நான் உமக்கு ஊழியம் செய்யட்டும், ஊழியம் செய்யட்டும். என்னை விடுதலையாக்கும். இந்த நாளிலே என்னை ஒப்புவிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டருளும். வேலையாட்கள் சொற்பம், அறுவடை மிகுதி என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காலத்தில் ஜீவிக்கவும் இந்த வார்த்தைகளை நான் கேட்கவும் என்னை அழைத்திருக்கிறேன். என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். உமது நாமத்திலே ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டருளும். ஆமென், ஆமென்.